ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டகாலத்தையும் கவலைகளையும் நீ இழக்கும்படி செய்து சந்தோஷமான நிம்மதியான காலத்தை உனக்கு பெற்று கொடுக்க நான் இக்கணம் வந்து விட்டேன். இன்பமான நேரமும் காலமும் உன் வாழ்வில் பெருக்கெடுக்கும்படி அத்தனை வழிவகைகளையும் செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ இழந்த எல்லாவற்றையும் வேறொரு ரூபத்தில் உனக்கு கிடைக்க செய்து அதே மகிழ்ச்சியை நீ பெறும்படி நான் உன் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். உண்மையான பக்தியோடு நீ என்னை நம்பி வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்திக்கு எப்பொழுதும் நான் தலை வணங்குகின்றேன். நீ என்னையே மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு உன்னை பக்தியை நீ வெளிப்படுத்தி இருக்கின்ற. எவ்வளவு சோதனைகள் வந்த பொழுதிலும் சிறிதும் மனம் நொந்து கொள்ளாமல் எல்லாம் முருகன் பார்த்து கொள்வான், காப்பாற்றி விடுவான் என்று மிகுந்த நம்பிக்கையோடு அல்லவா இத்தனை நாள் நீ என்னை வேண்டி வணங்கி காத்திருந்தாய். உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்ததாக இருப்பினும் இந்த முருகனின் துணை உன் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கின்றது. அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போய்விடும் என்று நம்பி காத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய காத்திருப்பை வீணாக்காமல் அத்தனை இன்பங்களையும் நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன். எல்லா சிறப்பான நேரத்தையும் உனக்கான நல்ல நேரமாக நான் அமைத்து தருவேன். உன்னுடைய யோசனையில் மிகவும் தெளிவு இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷமும் நிறைந்து இருக்கும். மிக பெரிய அதிசயங்களையெல்லாம் நான் அற்புதங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிறைவேற்றி காண்பிப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயத்திலும் நீ ஆசைப்பட்டு காத்திருக்கக்கூடிய விஷயத்திலும் பல வெற்றிகளை குவிக்க நான் எண்ணம் செய்திருக்கின்றேன். நீ நினைத்தவரை உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக ஈடேற நான் உனக்கு இன்று ஆசிர்வாதத்தையும் கொடுக்கின்றேன். எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக முடியும்படியும் எல்லா கிரகங்களும் உனக்கு சாதகமாக இருக்கும்படியும் உன் துன்பங்களை எல்லாம் இன்றைய தினத்திலேயே நான் முடித்து வைக்கவும் செய்கின்றேன். முக்காலமும் உனக்கான பொற்காலமாக இருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். காலம் என்பது யாருக்காகவும் காத்திருக்காது, அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். நாமும் எந்த ஒரு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் நம் வாழ்விற்கான வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் பொழுது, லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யும் பொழுது காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக செய்து முடிக்கப்பட வேண்டும். என்னுடைய அழகான தோற்றத்தை இப்பொழுது நீ கண்டு கொண்டிருக்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கையில் பெருமளவு சந்தோஷத்தை நீ சந்திக்கப் போகின்றாய் என்பதை தெரிந்து கொள். உனக்கான அதிர்ஷ்டத்தை இப்பொழுது உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் நான் இன்றைய தரிசனத்தை உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பதிவின் மூலமாக நான் உன்னை தினம்தோறும் காணவும் வருகின்றேன். சக்தியான மனநிலையை உனக்கு தந்து தைரியமாக துணிவாக உன்னை வாழ வைக்க நான் முற்பட செய்கின்றேன். என்னுடைய அருள் பார்வை உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியது. உன் மனதில் இருக்கக்கூடிய வலிகளை எல்லாம் நீக்கக்கூடியது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையக்கூடியது. நீ எதிர்பார்த்தது எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு இனி கிடைக்கப் பெறும். தீமைகளிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து உன்னையும் உன் மனதையும் நல்வழி நான் படுத்துவேன். நேரமும் காலமும் உனக்கு நிழலாகவே நான் நிச்சயமாக இருந்து உனக்கு துணை வந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மையை பெற்று தருவேன். ஆசையும் கோபமும் வாழ்க்கையை பல விதங்களில் ஆட்டி படைத்து வருகின்றது. இந்த இரண்டையும் கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டால் எந்த ஒரு அவஸ்தையையும் பெருமளவில் சந்திக்க வேண்டி வராது. விரைவில் உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர செய்ய போவது உறுதி. ஆசையையும் கோபத்தையும் கட்டுக்குள் வைத்து இந்த முருகனை நினைவில் வைத்து என் நேரமும் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும். தேவையற்ற விஷயங்களையெல்லாம் சிந்தித்து மனதை குழப்பிக்கொண்டு இருக்காமல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள். பிறரை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் உன் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் அதிகமாக சிந்தித்து செயல்படு. உனக்கான நேர்மறையான சிந்தனைகளை எப்பொழுதும் வளர்த்துக்கொள். எதிர்மறையாக செயல்படுபவர்களை எப்பொழுதும் சற்று விலக்கி வைத்து இரு. துணிவாகவும் தைரியமாகவும் உன் பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள எப்பொழுதும் உனக்குள் தைரியம் பிறப்பெடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து பயந்து அதற்காக கவலைப்பட்டு கொண்டு ஒரு நாள் முழுக்க அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்து அந்த நேரத்தை காலத்தை வீணடித்து விடாதே. பொன்னான காலம் உனக்காக கொடுக்கப்பட்ட வாய்க்கப்பட்ட ஒவ்வொரு நாளும்
அதை கவலைகளாலும் சோகங்களாலும் மூழ்கடிக்க விடாமல் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி உன்னுடைய முயற்சியை துரிதப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்கு காத்திருக்கின்றது. யாருக்குமே கிடைக்காத பேரருள் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பேரருளை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த முருகனின் துணை உனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதால் உன் வாழ்வில் எல்லா செல்வமும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் சேர்ந்தே கிடைக்கவும் பெறும். சர்வ சக்தியோடு உன்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய நினைவில் இந்த முருகனை பற்றிய சிந்தனையை அதிகமாக வைக்க பழகு. என்னுடைய நாமத்தை சொல்ல பழகு. என்னுடைய ஆலயத்திற்கு அனுதினமும் வந்து செல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுத்து அருளுவேன். நல்ல செய்திகளோடு ஒவ்வொரு நாளும் விடியும்படி நான் உனக்கு அருள்மழையை பொழிவேன். உன் எதிர்காலத்தை என்னுடைய பாதத்தில் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டிய செயல்களில் கவனம் வை. கவனித்து திறம்பட அனைத்து செயல்களையும் நல்லபடியாக செய். உனக்காக எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து நான் மகிழ்விப்பேன். உன் மனவேதனையை கலைக்கக்கூடிய அளவிற்கு, சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இனி ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்கும். என்னுடைய வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைபிடிக்கும் உனக்கு எப்பொழுதும் நான் நல்லதை செய்யத்தான் நினைப்பேன். என்னுடைய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்னுடைய பரிபூரண அருளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன். என்னுடைய அன்பான பிள்ளையாகிய உனக்கு உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பொக்கிஷத்தை எல்லாம் நான் கொடுக்க போகின்ற நேரம் இதுதான். என்னுடைய பிள்ளை, நீ எப்பொழுதும் கலங்கி நிற்கக்கூடாது, கண்ணீரை வீணடிக்க கூடாது. என்னுடைய அன்பும் பரிபூரண ஆசீர்வாதமும் கிடைக்க பெற்றிருப்பதால் உன்னுடைய மனம் மிகுந்த சந்தோஷத்தை தான் பெற்றிருக்கவும் வேண்டும். உன்னை நான் எப்பொழுதும் கண்டு கொள்ளாமல் இருந்தது இல்லை. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் வெளியே எடுத்துவிட்டு அந்த இடத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் எப்பொழுதும் துணையாக வருவேன். உன் கைக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் உன் கரங்களுக்கு அருகில் கொடுத்து நான் மகிழ்விப்பேன். எந்த நேரமும் நல்ல நேரமாக இருக்கும்படி நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் இனி கிடைக்கப் போகின்றது, நடக்கப் போகின்றது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொண்டு உன்னை மகிழ்விப்பார்கள். உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய முன்னேற்றத்தை சர்வ நிச்சயமாக பெற்றே தீருவாய். உன் வாழ்விற்கு ஒளியாக இருந்து முழு பிரகாசத்தையும் நான் உன் வாழ்விற்கு கொடுப்பேன். உன்னுடைய இதயம் மிகுந்த சந்தோஷத்தை அடையும்படி நான் பல லீலைகளை இனி செய்வேன். இது நாள் வரை நீ பொறுமையாக காத்திருந்ததன் பலனாக மிகப்பெரிய வெற்றி எல்லாம் உன்னை இனி வந்து சேரும். என் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு பலனாக பல மடங்கு நன்மைகளை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். அத்தனையையும் பெற்றுக்கொண்டு நீ மனமகிழ்வோடு எனக்கு நன்றி சொல்வாய். நல்லது நடக்கும்.